Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு மட்டன் சேமியா பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் தயிர், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, 1/2 கிலோ மட்டன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மல்லி புதினா. இதுக்கு தேவையான சேமியா முதல்ல ஒரு பிளெயின் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாகிற வரையும் வறுக்கணும். என்ன இருக்குல்ல, இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபடணும். ஸோ இதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆயில் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான ஆயில் ஊற்றினதுக்கப்புறமாட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போடணும். வெங்காயத்தை போட்டோன்னே பொன்னிறமாகிற வரையும் நல்லா வறுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஏற்கனவே நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க, பச்சை வடை போகிற வரையும். பச்சை வடை போனதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமாட்டு கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை வடை போகிற வரையும் மசாலாவை நல்லா வதக்குங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடுங்க இப்போது. அப்புறம் பச்சை மிளகாய், மல்லி புதினா நறுக்கி வச்சுருந்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா எக்ஸ்ட்ரா தயிர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை எடுத்து குக்கரில் வைங்க. குக்கரில் வச்சுக்கப்புறமாட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டு மட்டனில் எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. ஆல்ரெடி மட்டன்லேயே தண்ணி இருக்கும், ஸோ அதனால் தேவைக்கு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருந்தா போதும். நிறைய தண்ணி வச்சுருந்தா குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வந்துடும். ஸோ அதனால் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரை மூடிடுங்க. ஒரு 5-6 விசில் வரும். 5-6 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா மட்டன் வெந்திருக்கு. ஸோ அதனால் குக்கர்லேருந்து நான் ஒரு பெரிய கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கறி வெந்திருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், கறி கூட நல்லா வெந்திருக்கு, டென்ஷன் இல்லை. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி என்ன அளவுனா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேமியா எடுத்துருக்கோமோ அதே பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 1க்கு 1 தண்ணி வச்சுட்டு கொதி வரணும். அந்த கொதி வரும்போது நம்ம வறுத்து வந்த சேமியா இருக்குல்ல, அந்த சேமியாவை அதில் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லை கட்டி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் சேமியாவை நல்லா கிளறி விடணும். மேலேருந்து கீழே நீங்கள் கிளறி விடும்போது அது எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிக்கிடும். அதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சு அதில் ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சட்டி எடுத்து அதில் மேலே வச்சு தம் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் பிரியாணிக்கு போடுற மாதிரி 20 நிமிஷம் தம் போடணும் தேவையில்லை, 10 நிமிஷம் போட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சேமியா பிரியாணி. நல்லா உதிரியாட்டு மட்டன்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.